வணக்கங்கய்யா. வணக்கம்ப்பா. வணக்கம். ஜமாத் இஸ்லாமியில ஒழுக்கமே சுதந்திரம் அப்படின்ற பரப்புரை நாங்க கையில் எடுத்திருக்கோம் சார்பா. இன்னைக்கு மது, போதை, ஆபாசம் இப்படி நிறைய ஒழுக்க சீர்கேடுகள் இந்த இந்த ஒரு 10 ஆண்டுல ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு அது ஒரு வெளிப்படையாக செப்டம்பர் மாதம் முழுவதும் இது ஒரு பரப்புரையை நாங்க கையில் எடுத்திருக்கோம். தனி மனிதரா மட்டும் இல்ல, குழு ரீதியாவோ மாணவர்கள் இப்ப இந்த ஆசிரியர் தினத்தை கூட கிட்டத்தட்ட நாங்க மதுரையில மட்டும் 39 கிட்ட இருக்க காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். பார்த்து இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதாவது எங்க மூலியமாக சரி, ஏன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது புது விஷயம் இல்லையே நம்முடைய தமிழகத்துக்கு. அது பாரம்பரியமான ஒழுக்கம். அது நம்ம சும்மா திருப்பி பேக் டு பெவிலியன் அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம ஒழுக்க தன்மைகளை பத்தி திருப்பி பார்க்கணும். எப்படி நம்ம ஒழுக்கமான்புள்ள சமூகத்துல இருந்தோமோ இன்னைக்கு நம்ம அதை மீட்டெடுக்கணும் அப்படின்ற முயற்சியில தான் இந்த ஒழுக்கமே சுதந்திரம் அப்படின்ற பரப்புரை நாங்க மேற்கொண்டிருக்கோம். இதுல நிறைய பேர் நாங்க சந்திக்கும் போது ஒழுக்கம் சொல்றீங்க, சுதந்திரம்ன்ற வார்த்தை கொடுத்திருக்கீங்களே, அது எப்படி நீங்க இது பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஒழுக்கம் எப்படி சுதந்திரமா நீங்க உங்களுடைய கருத்துக்கள்ல உங்களுடைய நீங்க தான் நிறைய தமிழ் முதுமை வாய்ந்தவங்களாச்சு. நான் ஒரு கடவுள் ஒரு சிறு துளி இல்ல அது இல்ல. இறைவனுக்கு முன்னே நாமெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப சாதாரணம். பொறுப்படியாகவே அந்த சுதந்திரம் என்பதை பெறுவதற்கு மானுடம் ரொம்ப போராடி பெற்றது. அது ஒரு அடிமை சமூகமா இருந்தது, ஒரு பிரபுத்துவ சமூகமா இருந்துச்சு, அப்புறம் முதலாளித்துவ சமூகமா மாறிச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்குது. ஆனாலும் கூட இன்னும் பண ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அது மட்டுமல்ல, ஒருவர் சுரண்டுவது என்பது சமயம் தழுவியும் சமயத்தை கடந்தும் கூட மானுடத்துக்குள்ள இருக்கு. இதுல படிப்பறிவு இல்லாத மக்கள் மிக அதிகம். படித்திருக்கிற மக்களுமே பணத்தை கையை அடிச்சுக்கிட்டு படிப்பு அதிகமாக வந்த ஒருபாடு பணம் போட்டு படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த பணத்தை திருப்பி எடுப்பதற்காகவே தங்களை எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியுமோ அப்படிலாம் மாத்திக்கிறாங்க. நல்ல சமயம் தெரிந்தவர்கள் கூட சமயத்தை இன்னும் முழுமையாக கற்றுக்கொள்ளலை. நாம் எந்த சமயத்தில் இருக்கிறோமோ அந்த சமயமே நமக்கு சரியான வழிகாட்டி. அது போதும், அது காட்டுகிற வழி நமக்கு போதும். ஆனா இது என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ தான் சார்ந்திருக்கிற சமயம்தான் ரொம்ப பெருசு, மற்றதெல்லாம் ரொம்ப தலையில்லை அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஒழுக்கமின்மை. இது சுதந்திரத்துக்குள்ளே சமயம் என்பது நம்ம கொடுத்தக்கூடிய ஒரு சுதந்திரம். நம்ம அதுக்குள்ள ஒரு முழுமை பெறுவதற்காக வாழ்க்கைக்கு போறோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிர், இந்த உயிர் இறைவனை நோக்கி இந்த தேடல்ல நாம் முழுமையை நோக்கி போறோம். அதுல கூட கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்களா மாறிடாது. பணம் வந்த ஒருபாடு, படிப்பு வந்த ஒருபாடு, பாசத்தை மறந்துட்டாங்க. அது எல்லாம் போன ஒருபாடு என்ன செய்யறாங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி சுதந்திரம் கிடைத்தது என்பதனால நாம் எப்படி இருக்கலாம், எவரும் என்னை கேட்க முடியாது, இப்படி ஒரு 2 விதி போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. அது எழுதப்படாத விதி மாதிரி. ஆமா, எழுதப்படாத விதி தான் அது. ஆனா உண்மையும் கூட அதுதான். நான் எப்படி இருக்கலாம் என்பது சரி. ஆனா இறைவனுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு எல்லாருக்கும் அது பொது விதி இல்லையா. அவன் நமக்கு ஒரு வகை கொடுத்துருக்கிறான் இல்லையா. நமக்கு இருக்கக்கூடிய வேதங்கள் இருக்குல்ல, அந்த வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு அதுபடி எதாவது எடுக்கணும்ல. அதுபடி இல்லை. கையில காசு வந்த உடனே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இருப்பாரு. தன்னை யாரும் கேட்க முடியாது, தன்னை யாரும் கேட்க முடியாதுன்ற ஒரு மனநிலை வச்சிருக்கா பாருங்க. கேட்க ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நினைவு அவனுக்குள்ள இல்லை. ஆமா, அது தனக்கு கேட்கறதுக்கு ஒன்று இருக்கு. இன்றைக்கோ நாளைக்கோ ஒன்று நம்ம அதை கேட்கும் அப்படின்ற பயம் இருந்ததுன்னா, இப்ப நம்ம பேசிக்கோம் இந்த ஒழுக்கமே சுதந்திரம், இதுக்கு பேரமே இல்லை, வேலையே இல்லை. அது எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒரு எண்ணிலும் பெரிய ஒருவர் இருக்கிறார், காத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நினைவு அது எல்லா சமயங்களுக்கும் போது இல்லை.
இதுக்குதான் இல்லையே, அந்த உணர்வு நமக்குள்ள வரல. அது வருவதற்கு வேண்டிய சமயங்கள் முயற்சி பண்ணி பார்க்குது. சில இடங்கள்ல அது சில தவறுகள் நடந்து போகுது. சொல்லும் போது கட்டுப்பாடுள்ள சுதந்திரம் தான் ஒழுக்கம் அப்படின்னு நாங்க அதை வந்து டிஃபைன் பண்றோம். எல்லாமே வந்து கட்டுப்பாடை மீறி போயிடக்கூடாது, ஒரு கட்டுப்பாடுக்குள்ள நீங்க இருக்கணும், எல்லாத்துலயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் போது அது ஒழுக்கம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். சரி, கட்டுப்பாடு தான். கட்டுப்பாடு என்பது நம்ம வீட்டார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்படுறோம், நம்முடைய சமயம் என்ன சொல்றதோ அதுக்கு கட்டுப்படுறோம், அரசு எது சொல்றதோ அது கட்டுப்படுறோம். இந்த நாட்டு பழக்க வழக்கங்கள் என்னவோ அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம். நாம என்ன படிச்சிருக்கிறோமோ அதுக்கு கட்டுப்படுறோம் இல்லையா? அதான் கற்க கசடற அப்புறம் தான் நிற்கன்றான்ல, நிற்க தானே ஒழுக்கம். நிற்க என்பதுதான் ஒழுக்கம். அது அதற்கு தக அது சரியா போச்சு அது. அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம தெரிந்தவர்களும் தவறு செய்யறாங்க, தெரியாதவர்கள் தவறு செய்யறதை பற்றி இல்லை, அது அவன் பார்த்துக்கிடுவான். தெரிந்தவர்கள் தவறு செய்யறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப விசாரிக்கப்படும். அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப குறையா இருக்கு. இளைய தலைமுறைக்கு நீங்க என்னங்க சொல்ல விரும்புறீங்க? ஒழுக்கமே சுதந்திரம் படத்துறை மூலமாக நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு இடத்துல படம் வந்து இருந்தாலும் சரி, நீ எத்தனை பெரிய அதிகாரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உன்னுடைய சபையம் உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறதோ அதை செய், அதற்கு கட்டுப்படு. அது ஒன்று போதும். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை வழிநடத்துவதற்கென்று பெரியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் வாங்கி நம்முடைய பெற்றோர் நமக்கு கொடுக்குறாங்க. இவர்கள் சொல்லுவதை நாம் சார்ந்திருக்க சமுதாயம் என்ன காட்டுவதை அதன்படி நீ நடந்து கொண்டால் அது போதும். நீ உலகத்தில் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், நான் போய் பெரிய இடத்துல இருந்துட்டேன் அப்படின்னு நினைத்து கொண்டு உன்னை நீ அழித்து கொள்ளாதே, அது போதும்.